மேடையில் அமர்ந்திருக்கும் அகில இந்திய ஜங்கம் முன்னேற்ற சங்க நிர்வாகிகளே மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ஜங்கம குல தலைவர்களே, திரு பெப்சி சிவா அவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 11ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த ஆத்தூர் ஜங்கம் சமூக நல சங்க உறுப்பினர்களை, நிர்வாகிகளை அழைத்து கௌரவித்ததற்கு தலைமை கழக தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் திருப்பூர் கனக சபாபதி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை போல் உயர்பணியில் இருந்த பல பேர் இங்கே இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், அகில இந்திய பணியான IAS, IPS, IFS போன்ற பணிகளில் நமது சமுதாயத்தில் அதிகம் பேர் இல்லை. ஆனால் நமது மாணவர்களும் பெற்றோர்களும் மாணவர்களை படிக்க IAS படிக்க ஊக்குவித்து வேண்டும். அதற்கான கோச்சிங் சென்டர் நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு நடத்துகிறது. அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல 6 மாசம் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட இருக்கு. அப்ளை பண்ணீங்கன்னா போதும், IAS எல்லாம் வந்து பாடம் எடுத்து IAS பண்ணிடுறாங்க. அதனால வெறும் ஐடி துறையோட முடிக்கலாம இந்த மாதிரி IAS, IPS படித்து நமக்கு மாணவர்களை நீங்க படிக்க ஊக்குவிக்கணும் ஒரே ஒரு வார்த்தை ரிக்வெஸ்ட் மட்டும் கேட்டுக்கிட்டு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவித்த சங்கத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னியா அவர்கள் மேடையில் கூறிவிட்டார்கள், எதையும் வெளிப்படுத்த மாட்டார், பேச மாட்டார் என்று. ஆனால் செயல் வீரர் என்று அவர் பட்டம் கொடுத்திருக்கலாம். இதை பட்டத்தை மாற்றி கொடுத்திருக்காங்க. மாற்றி என்ன வல்ல செயல் வீரர் கொடுத்தாலும் நேரம் பண்ணிடணும். அவ்வளவு அமைதியானவர். ஆனா என்ன செய்யறாருன்னா, அவர் இந்த வலது கை கூட இடது கை தெரியாத மாதிரி நடத்தி வருகிறார். அவருடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இந்த 13-14 ஆண்டுகளாக சங்கத்துல எந்த ஒரு பிசுறு இல்லாம எல்லாருடைய அழைப்போட போறது சாதாரண விஷயம் இல்லை. நானும் 3 முறை தலைவராக இருந்தவர். இங்கிலீஷ் வந்திருக்கோம். சகோதரர் பெப்சி சிவாக்களே, அவர் கோரிக்கை விடுத்தார், நம்ம இன்னும் சொல்ல சில பேர் கஷ்டப்படுறாங்க என்று. அதை உண்மையிலே நேரில் சென்று நான் அதை கேட்டு அனுபவித்தவர். அது அவருடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் பேரை நான் சொல்ல விரும்புவதை, நான் சலையா என்னோட தலைவர் இருந்தார், ராமதாஸ், ராமலிங்கம் போன்றோம். என்னை நீங்க வந்து சந்தித்த பற்றி மகிழ்ச்சி தான். ஆனா என்னை எதில் ஈடுபடுத்தாதீர்கள் என்று கூறிவிட்டார். நம் இனத்தவர் என்று என்னை காட்டாதீர்கள் போய்விட்டார். அப்பொழுது அவர் வந்து செக்ரட்டரி எந்த பசங்க மறந்துட்டேன். அதுக்கு சீஃப் செக்ரட்டரியா வந்தவர் சண்முகம். அவர் குடும்பத்தோட அழைச்சி நாங்க ஓரமா பாக்கிட்டு கொடுத்தோம். அது ராமலிங்கம் தான் தெரியும். அதே மாதிரி நம்ம தேவப்பிரகாசம் கூறிட்டாரு. அதாவது வரணுன்ற வந்தவங்களே வர விரும்பல. அதனால நம்ம இனத்தவர் என்று நம்ம சொல்லுவது பெருமைதான். கர்நாடகெல்லாம் பார்த்தா நம்ம இனத்தவர் வந்து ரொம்ப பெருமைக்குரிய, நம்மளை பார்த்து வணக்கம் காலில் வேண்டும் மரியாதை குறைதான் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்ததில்லை. ஸோ அப்படியேப்பட்ட இனத்தில் நம்ம இருந்தது. நம்ம இனத்தை நல்ல ஒரு நிலைமையில கொண்டுட்டு வர்றதுக்கு எல்லாரும் பாடுபடும். இந்த அகில இந்திய ஜங்க முன்னேற்ற சங்கத்தின் 15ஆண்டு விழா இன்னும் மீண்டும் பல ஆண்டுகள் வளர வேண்டும் வாழ்த்து வணங்குகிறேன். என்னுடைய உடல் செயலாளர் விடைபெற்றுள்ளேன். மன்னிக்கவும். ஒரு சங்கம் 13 ஆண்டுகள் வளர வேண்டும் என்றால் பல பேர்களுடைய, அந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுடைய உழைப்பு, தியாகம், வியர்வை இவற்றினுடைய பலன் தான் இந்த 13 ஆண்டுகளுடைய வளர்ச்சி. அதிலும் இந்த தலைவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் 96 தையல்களுடைய மிஷின், 96 தையல் மிஷின் இலவசமாக அந்த குடும்பம், எத்தனை குடும்பங்கள் இதை வைத்து ஒரு வளர்ந்து வருகிறது என்பது இந்த நம்ம ஜங்கம் சமுதாயத்துல யாருமே இப்படி செய்திருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு வெரி எக்ஸ்ட்ராடினரி. அவரை சிறப்பாக வளர்க்கிறேன். இந்த சங்கம் 14 வருடங்களாக நடைபெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒன்றாக கூடுவதே, இவ்வளவு நாள் மாதம் கூடியிருப்பதே பெரும் சாதனை. அதை நிகழ்த்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஜங்கம் மலர் என்ற இதழையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதுவும் சிறப்பான சாதனை. ஜங்கமர் என்றால் யார்? ஜங்கமர் என்பவர் அனுதினமும் சிவனை இடது கையிலே வைத்து
பூஜை செய்து வழிபடக்கூடிய சிறப்பு வாய்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த சிறப்பு எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இல்லை. அந்த நம்முடைய பெருமை நாமே உணராமல் ஜங்கம் என்று சொல்வதற்கே வெட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய இந்த லிங்கத்தை அங்கத்திலே வைத்து நாம் பூஜை செய்யும் பொழுது நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை ஓதுவதன் சிறப்பு இருக்கு. அது ஒன்றும் சும்மா யார் வேண்டுமானாலும் கையில லிங்கத்தை வைத்துக்கொண்டு ஓம் நம சிவாய 108 முறை சொல்லிவிட்டால் ஜங்கமாகி விட முடியாது. நம்முடைய ஜங்கமர்களுக்கு அது ஒரு வாசியோக ரகசியம். நமசிவாய மந்திரம் என்பது நா என்பது மண்பூதத்தை குறிக்கும், மா என்பது நீர் பூதத்தை குறிக்கும், சி என்பது நெருப்பு பூதத்தை குறிக்கும், வா என்பது காற்றை குறிக்கும், யா என்பது ஆகாய பூதத்தை குறிக்கும். இந்த ஐம்பூதங்களையும் நாம சிவாய என்று நாம் உள்ளே இழுத்து அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதுதான் வாசியோக ரகசியம். அந்த முறையிலே நாம் சுவாசத்தை இழுக்கும் பொழுது அந்த வாசியோகமான நம் உள்ளே செயல்பட்டு நமக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கின்றன என்பதுதான் நாம் அனுதினமும் செய்யக்கூடிய அந்த லிங்க பூஜையின் மரபு. இந்த லிங்க பூஜை இந்த வாசியோக ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது இயல்பாகவே நாள்தோறும் நம்முடைய மரபிலே தொடர்ந்து நாம் செய்ய ஒரு வாய்ப்பை பெற்ற சமுதாயத்தை சேர்ந்த நாம் அதையெல்லாம் இழந்து விட்டோம். ஆகவே ஜங்கமர்களாக நமது முதற்கிழமை சங்கங்களுக்கு நான் பல முறை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன். நான் சும்மா மீட்டிங் போடுவது மட்டும் பெரிய சாதனை ஆகவே ஆகாது. ஜங்கமனை ஜங்கமாக வாழ செய்யுங்கள். ஜங்கமனாக வாழ்வது என்றால் அனுதினமும் லிங்கம் அணிந்து லிங்க பூஜை செய்து வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய குல மரபு. அதை செய்தாலே நமக்கு வாழ்வில் முன்னேற்றத்துக்குரிய அறிவும் திறனும் ஒழுக்கமும் அனைத்தும் வந்துவிடும். அது வந்தாலே நம் சமுதாயம் நிச்சயம் முன்னேறிவிடும். நான் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு விருதுவாக வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு சொல்லுகிற ஒரே கருத்து என்னன்னா, உலகத்திலேயே தலை சிறந்த இனங்களிலே உயர்ந்த இனமாக நம்முடைய ஜங்கம இனம் இருக்கிறது. அதாவது ஜீசஸ் கிறிஸ்து பிறந்த ஜூஸ் இனத்தை உயர்ந்த இனம் அப்படின்பாங்க. அதே மாதிரிதான் நான் ஒரு PhD டாக்டரேட் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு நான் சொல்றேன், உலகிலேயே தலை சிறந்த சில இடங்களிலே உயர்ந்த இனமாக ஜங்கம் இனம் இருக்கிறதுன்னு நம்ம மாணவ மாணவிகள் பெருமை கொள்ளணும். எந்த அளவுக்கு நீங்க பிறந்த அந்த சமூகம், ஜாதியிலே கூட சொல்லலாம், அந்த ஜாதியை நினைத்து நீங்க பெருமை கொள்ளுகிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இப்படி ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல நம்ம பிறந்தோம்னுட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுதோ, அப்பதான் உங்க ஒழுக்கம் அந்த சக்சஸ்ஃபுல் வின்னிங் ஸ்பிரிட்டே உண்டாக ஆரம்பிக்கும். அதனால முதல் இதா பெருமை கொள்ளுங்கள், நம்பிக்கை வைங்கள். ஆனா நம்ம ஒரு பிராமின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, அவங்க நான் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பிராமின் இனத்தை அவங்களுக்கு ஆக்சுவலி பிராமணர்களுக்கு பிராமணத்தை போதித்த இனம் ஜங்கம் இனம். அவ்வளவு பெரிய உயர்ந்த இனம். அது காலப்போக்குல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இது உள்ளுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி பிராமணர்களை தூண்டி விட்டு நம்ம தான் ஆக்சுவலி பண்டாரங்கள். இந்த 16 இனம் அந்த இனத்துக்கு ஒரு சின்ன தாழ்வை உண்டாக்குறது மாதிரி அந்த பாலிடிக்ஸ்ல ஒரு 1000 வருடங்கள் அந்த வரலாற்றுல அப்படியே நம்மள கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி தள்ளிட்டாங்க. ஆனா நீங்க தூண்டி விட்டீங்கன்னா, நான் ஏன்னா நம்முடைய அண்ணன் பெப்சி சிவா அவர்களோட இருக்கிறேன், யாராவது ஜங்கம் என்று வந்துவிட்டால் அவர் அப்படியே உதவி செய்வாருங்க. யார் நம்ம கம்யூனிட்டியில யார் வந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய நீங்க கிளாஸ் கொடுக்கலாம். அவர் யாராவது நம்ம கேஸ்ட் என்ன இது மாதிரி கம்யூனிட்டினா பெரிய அளவுல அவங்களுக்கு உதவி செய்வாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, அதுக்காக உழைப்பாரு. அப்படி ஒரு இது. இப்ப எதுக்காக நான் சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே நான் சொல்லுறேன், முத்துசாமி சார் சொல்லலாம், நிம்மதியார் சொல்லலாம், பிபி சாமி அங்கிள் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். நம்ம கம்யூனிட்டியில இருந்து யாராவது ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டைம் எடுத்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஆலோசனை சொல்லுவாங்க, வழிகாட்டுவாங்க, உதவிகள் செய்வாங்க. இதையெல்லாம் நீங்க மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நமக்கு யாருமே இல்லையோ என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு பொருளாதார உதவியாக இருக்க கூட கொடுக்கலாம், வழிகாட்டலாம், ஆலோசனை சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்ம இனங்க இது இருக்காங்க. அதே மாதிரி
அந்த மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களுக்கு சில கருத்துக்களை சொல்றேன். நீங்க இப்பவே உங்களுடைய குழந்தைகளை இங்க கூப்பிட்டு வாங்க. இது மாதிரி சங்கங்களுக்கு கொண்டாந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்களோட எல்லாம் பழக விடுங்க. அப்பதான் இந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியும். நமது சங்கம் வந்து வளர்ச்சிக்கு வந்து யாராருனால என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஒரே ஒரு நபர்னால வந்து நம்ம சங்கத்தை வந்து வளர்ச்சியை வந்து கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம சங்கத்துக்கு வந்து யாராருனால என்னென்ன பொருள் உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இந்த இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 13 ஆண்டுகள் கடந்து 14வது வருடம். இந்த 13 ஆண்டுகள் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இவர்களை வளர்த்திருப்பார்கள். சார், நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று இப்படி நம்ம புரிய வந்தோம். இதற்கு 3 பேர் உறுதுணையாக இருக்காங்க. 3 பேர் இதுக்கு பெரிய உதவியா இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் தலைவர் சின்னையா அவர்கள். சின்னையா அவர்களை பார்க்கும்போது நான் காமராஜரை தான் நான் பாக்குறேன். காமராஜர் வந்து அவர் செயல்திறனா இருக்கும், பேச்சுத்திறமை இருக்காது. கலைஞர் மாதிரி பேச்சுத்திறனா இருக்காது, ஆனா செயல்திறன் இருக்கும். அதே மாதிரிதான் காமராஜர் மாதிரி அரசியல் தலைவர் எவ்வளவு பார்த்திருக்கோம். எந்த தலைவரும் தன் கை காசு போட்டு பண்றாங்க. அப்புறம் சொல்லுவோம், எந்த தலைவரும் தான் கை காசு போட்டு பண்றாங்க. இவங்க சின்னையா அவர்கள் தனது கை காசு போட்டு ஒரு வாழ்நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30% சங்கத்துல ஒதுக்குறாங்க. அது மாதிரி யார் செய்வாங்க? அது மாதிரி அந்த ஈகை உள்ளவங்க யாருக்கு வருதோ இவர் ஒரு ஆள் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. யாருக்கு நிறைய வருதோ அப்படிதான் நம்ம சங்கமே வளரும். அடுத்து சேரர் கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு வரி, அந்த ராமருக்கு லட்சுமணர் எப்படி இருந்தாரோ அதே போன்றுதான் கருணாநிதி அவர்கள். இல்ல, லட்சுமணர் தான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன், நல்லா கவனிங்க. நைட்டு 12, 1 மணிக்கு போய் கருணாநிதி அங்க தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு கிள்ளிங்க அவருடைய உணர்வு ஃபுல்லாவே சங்கம் சங்கம் சங்கம். இந்த 13 ஆண்டு சேவை நம்ம வந்து சாதனைன்னு சொல்லக்கூடாது, சேவை. எத்தனை மாநாடுகள், ஒரு சங்கத்தை வழிநடத்துவது என்பது மிகப்பெரிய கஷ்டம் தான். 13 ஆண்டுகள், ஒரு ஆண்டுக்கு 12 மாசம். அந்த 13 ஆண்டுகளும் மத்திய தலைவருடைய சொந்த செலவுல வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் வழங்குவார். வேலை காலத்திற்காக ஏழை பெண்களுக்கு இதுவரை 96 போராடணும்னா வழங்கி கொண்டிருக்கிறார். இது இல்லாம ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு நம்ம இடம் சொல்றதுக்கு 1,00,000 இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன குழந்தைக்கு இதுவரைக்கும் ஒரு தொண்டை பிரச்சனை ஒரு 20,000 சொந்த கொடுத்துட்டு இருக்காரு. நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்க ஊரிலே வாழ்வாதாரங்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் என்னை கொடுத்து சொல்லி அவங்க ஜிபேல கொண்டு வர நான் கொடுத்துருக்கேன்.